Motorola வந்து Moto G54 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் போன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனாக வருது. இந்த போன்ல என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கறது டீடைலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை தாங்க. முதல்ல இந்த போன்ல இருக்க டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போன்ல வந்து ஒரு 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 240 Hzக்கான டச் சாம்பிளிங். பிரைட்னஸ் பொறுத்தவரை 560 nits வரையும் போகுது. மேலும் இந்த டிஸ்ப்ளேக்கு நமக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேயா தராங்க. சோ டிஸ்ப்ளேயோட பாட்டம் சைடு கொஞ்சம் பெசல்ஸ் இருக்கு. காரணம் வந்து இது LCD டிஸ்ப்ளேயா இருக்கு. சோ டிஸ்ப்ளே வந்து நமக்கு வந்து LCD டிஸ்ப்ளே கொடுத்திருந்தா கூட இந்த பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த டிஸ்ப்ளே ஓகே தான். அடுத்தபடியாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல நமக்கு MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற 6 nanometer ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு Cortex A78 கோர் ஸ்பேஸ் பிடிக்கிற ப்ராசஸரா வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரையும் போகுது. கிராபிக்ஸ்க்காக வந்து IMG BXM 8256 அப்படிங்கிற ஒரு புது GPU கொடுத்திருக்காங்க. சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்டா இருக்கும் கேட்டீங்கன்னா Snapdragon ப்ராசஸர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Snapdragon 695 கிட்டத்தட்ட ஈக்குவலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். சோ மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். நம்ம கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேலும் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன் ரெண்டு டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் வருது. RAM வரிசை LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. இதுல வந்து 1TB மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் தராங்க. அதாவது ஹைபிரிட் சிம் செட்டா இருக்கு. அதனால ரெண்டு சிம் கார்டு அப்படி இல்லனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டும் போன்ல அட் டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த போனோட OS பொறுத்தவரைக்கும் இது வந்து Android 13 OSல MyUX அப்படிங்கிற Motorola கஸ்டம் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. சோ பேசிக்கா பார்க்கும்போது ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த OSல இருந்து நமக்கு கிடைக்கும். இது போக இந்த போனுக்கு Android 14 அப்டேட் கேரண்டிடா தரதா சொல்லிருக்காங்க. அது போக 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதா சொல்லிருக்காங்க. அடுத்தபடியாக போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். போனோட பேக் சைடு நமக்கு ரெண்டு கேமரா இருக்கு. முதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 அபர்ச்சர்ல வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இந்த அல்ட்ரா வைட் சென்சார்லயே நமக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். அது போக டெப்த் சென்சாரும் ஒர்க் ஆகும். சோ வந்து நமக்கு இந்த 3-in-1 வேலையை வந்து இந்த அல்ட்ரா வைட் சென்சார் வந்து பாக்குது. மத்தபடி செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 அபர்ச்சர்ல வருது. மேலும் இந்த போனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் போன்ல உள்ள சைடுல உள்ள பவர் பட்டன் தராங்க. இது போக 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஸ்பீக்கருக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் தராங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து டியூவல் மைக்ரோஃபோனும் தராங்க. IP52 கான ரேட்டிங்கும் இருக்கு இந்த போனுக்கு. அதனால வந்து டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டாக வருது. போனோட வெயிட் பொறுத்து 192 கிராம் வருது. இது போக இந்த போனுக்கு 5G கான SANC சப்போர்ட் தராங்க. இது போக டியூவல் 4G VoLTE, டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் இந்த போனோட தராங்க. அடுத்தபடியாக இந்த போனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல வந்து நமக்கு 6000mAh கான பேட்டரி கொடுக்குறாங்க. சோ பெரிய பேட்டரியா வருது. சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 30 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. சோ ஓரளவு டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்றதுக்கு USB டைப் C போர்ட் தராங்க. கடைசியாக இந்த போனோட கலர்ஸ் அப்படி பார்க்கும்போது 3 டிஃபரெண்டான கலர்ல வருது. அதன்படி பார்க்கும்போது மிட்நைட் ப்ளூ, மின்ட் கிரீன், பெர்ல் ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து 15999க்கும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை வந்து 18999 விலையில வந்து Flipkart வெப்சைட்ல தராங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சோ ஓரளவு பிரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த பிரைசிங் கண்டிப்பாக இந்த போன் ஒர்த் தான் சொல்லணும். சோ ஒரு நல்ல ப்ராசஸர், டீசென்ட்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே நமக்கு LCD கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அதுவும் பேக் சைடுலயும் வந்து நமக்கு டீசென்ட்டாக வந்து ரெண்டு கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டாவது கேமராவால 3 ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியும் சொல்லியிருக்கேன். இது இப்போ 6000mAh பேட்டரி, 30 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மாதிரி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கு இந்த போன்ல. இந்த பிரைசிங்க்கு கண்டிப்பாக இந்த போன் வந்து ஒர்த் தான். சோ நீங்க இந்த Motoவோட G54 5G பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.